அஸ்வின், career guidance expert. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய செலவு பண்ணி பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க. எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் நம்ம படித்ததே எதுக்கு, நல்லா படித்ததே எதுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல கல்லூரிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு தான். நல்ல கல்லூரினா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சம்பளம் நல்லா கிடைக்கும். நல்ல சம்பளம் வந்ததுன்னா அதை லைஃப்ல உங்களுக்கு செட்டில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பா அது அமையும். அப்போ எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணி படித்தாலும், ஜென்ரலா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக செலவாகும். இவ்வளவு தூரம் செலவு பண்ணி நம்முடைய பேரண்ட்ஸ் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரீசன் அப்படிங்கிறப்போ ஒரே ரீசன் தான், அது நல்ல காலேஜுக்கு போறதுக்கு தான். அதை தெளிவா பண்றாங்களா அப்படின்னா, 12th வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு எய்ம் பண்றீங்க. ஆனா 12th முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய குழப்பங்களுக்கு ஆளாயிடுறீங்க. இதுல மெயின் குழப்பம், அது தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய நம்முடைய சிபிஎஸ்இ மாணவர்கள், அதுவும் எக்ஸாக்டா சொல்லணும்னா என்ஜினியரிங் லைன்ல போறதுக்கான வாய்ப்பு நிறையாக இருந்தும் தவறான ஒரு டெசிஷன் எடுத்து எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் படிக்க வச்ச காசை பூரா ஒரே டெசிஷன்ல ஃபுல்லாத்தி இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுறாங்க. என்ன சார் அப்படின்னா, முதல் விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நம்ம என்ஜினியரிங் போய் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான நல்ல காலேஜஸ் இருக்கு. அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு தான் என்ஜினியரிங்கான ஹப்பு. எல்லா பெரிய பெரிய கம்பெனியும் தமிழ்நாட்டை நோக்கி வர்றாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களை பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு அதிக விருப்பமும் படுறாங்க. அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம என்ஜினியரிங் படிக்கலாம், அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத முழுசா நம்புங்க. அப்போ ஜேஇஎல் எழுத வேண்டாமா சார், நாங்க அயல் ஸ்டேட்ல போய் நாங்க படிக்க வேண்டாமானா அதர் ஸ்டேட்டுக்கு நீங்க போகலாம். ஆனா ஜேஇ எழுதி ஐஐடிலயோ என்ஐடிலயோ ஐஐடிலயோ சீட் கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா போகலாம். ஆனா ஜேஇ எக்ஸாம் எழுதாம அடுத்த ஆப்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் லைன்ல போறதுக்கும் அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 வழி இருக்கு. இந்த 2 வழிக்குள்ள நுழையக்கூடிய மாணவர்கள் தான் தப்பான டிசிஷன் எடுத்துறாங்க. என்ன டிசிஷன்? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம், ஒரு 10 12 மொத்தம் இருக்கு, அவ்வளவுதான். அப்போ அந்த 10 12ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்னங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இன்டேக் எவ்வளவு இருக்கு, டோட்டல் இன்டேக் எவ்வளோ அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறேன் சார், எங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல மார்க் வராது, அதனால போர்டு எக்ஸாம்ல மார்க் வந்தால் தான் சார் நான் நல்ல காலேஜுக்கு போக முடியும், அதனால நாங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போய் நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறோம், எழுதுங்க. we are not stopping that. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழேயும் நல்ல காலேஜ் இருக்கு. அந்த நல்ல காலேஜ்ல மார்க் இருந்தா மட்டும்தான் நீங்க காலேஜுக்குள்ள போகணுங்கிறது இல்லை. பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்கு, கவுன்சிலிங் கோட்டான்னு ஒன்று இருக்கு. கவுன்சிலிங்ல உங்களால போக முடியலன்னா தாராளமா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் 12,000 20,000 பேர்த்துக்குள்ள இருந்து காணா போறதை விட 840 1000 அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல அழகா இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேஷனோட உங்களையா சூப்பர் கம்பெனில பிளேஸ் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்க எவ்வளவு செலவு பண்ணி படிச்சாலும் 4லிருந்து 5% ஸ்டூடெண்ட்ஸ் தான் 10 லட்சத்துக்கு மேல பெரிய பெரிய எந்த பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் போவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 3.5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் தான். அது கூட எக்ஸாக்டா சொல்லணும்னா 3.5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் இருக்கக்கூடிய சம்பளத்தில் தான் பிளேஸ் ஆகுறாங்க. அப்போ 30 லட்சம் 35 லட்சம் செலவு பண்ணி இந்த சம்பளத்துக்குள்ள மாட்டிக்கிறத விட ஒரு இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் நல்லா கொடுக்கக்கூடிய டாப் மோஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜில் போய் படிக்கிறது பெட்டர். ஏதை நான் சொல்ல வர்றேன்னா, தமிழ்நாட்டில் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஹவவர் சார், என்னால டாப் 5% வந்துட முடியும் சார், 15,000 பேர்த்துல வந்து நான் வந்து ஒரு 500 பேர்த்துக்குள்ள வந்துருவேன், எஸ் யூ கேன் கோ. ஆனா பேரண்ட் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லா பேரண்ட்டுமே தான் போய் 500க்குள்ள வந்துருவான்னு நினைச்சு கொண்டுட்டு போய் சேர்த்தாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எது என்பதை பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. சும்மா சிபிஎஸ்சியில் படிச்சா நாங்க டீம்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவோம், டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைச்சா போயிடுவோம்னா எவ்வளவு செலவு பண்றீங்க? 4 வருஷம் படிச்சு முடிக்கிறப்ப எவ்வளவு சம்பளத்தில் அவன் பிளேஸ் ஆகிறான், நம்ம பண்ண செலவு ஓகேவா அப்படிங்கிறத பாருங்க. ஆனா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜ்ல போய் படிக்கிறப்போ அவங்க தான் அங்க வந்து கிரீமி அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து அழகா தயார் பண்ணி
சூப்பரான கம்பெனி, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸோட அனுப்புறாங்க, இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்க மறந்துடாதீங்க. ஸோ வெறுமனே டீம்டு யூனிவர்சிட்டின்னு பார்க்காம அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணுங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்றாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. நிறைய பேர் வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் போய் விசிட் பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. பட் சில பேர் இன்னும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மார்க் இருந்தா தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே போக முடியும்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி அல்ல. மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அங்க செலவாகிறத விட இங்க கம்மியா தான் செலவாகும். ஆனா பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குங்கிறதையும் நீங்க மறந்துடாதீங்க. ரைட். அப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு டு பஞ்சாப், தமிழ்நாடு டு மேங்களூர், பெங்களூர், டெல்லி, ஆந்திரா என்ன சார் எழுதிருக்கீங்கன்னா, ஒரு பேரண்ட் என்கிட்ட கூப்பிட்டாங்க. சார், நாங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், எதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். இல்ல சார், அது நல்ல யூனிவர்சிட்டியா, அந்த யூனிவர்சிட்டியை விட 20 மடங்கு பெட்டரா இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான நல்ல கல்லூரிகள் இருந்தும் நீங்க பஞ்சாப்ல போயும் ஆந்திரால போயும் அப்புறம் பெங்களூருக்கு கொஞ்சம் பேர் படையெடுக்கிறீங்க, அப்புறம் டெல்லிக்கு போறீங்க, மேங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு. பிளேஸ்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை தேடி எடுத்துக்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அதனால ஐஐடி என்ஐடிக்கு போறதா இருந்ததுன்னா வேணா, நீங்க யூ கேன் வெரி வெல் கோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIIT, டெல்லி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜுக்கு போறதுனா யூ கேன் கோ. பட் அது இல்லை சார், நான் எப்படி இருந்தாலும் பிரைவேட் காலேஜஸ் தான் போக போறது ஆகி போச்சு. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது இந்த இடத்துல மறந்துடாதீங்க. இந்த இடத்துல ஒர்ஸ்ட் டெசிஷன் எடுத்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னா 35 லட்சத்தை கட்டி 25 லட்சத்தை செலவு பண்ணி 20 லட்சத்தை செலவு பண்ணி 3.5 லட்சம் ரூபாய்க்கு பிளேஸ் ஆகக்கூடிய அந்த கம்பெனிக்கு போறாங்க. நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போங்க, போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் விஷயத்தை தெரிந்து கொண்டு உங்கள் பையனோ பொண்ணோ எப்படி இருக்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து விட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. பிரைவேட் காலேஜ் என்று வரும் பொழுது அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறத என்னுடைய ஒரு முதல் அபிப்பிராயம். அது எந்த டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் நம் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு பெருமை அந்த அடுத்த ஸ்டேட்ல எந்த கல்லூரிக்கும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க சார், அப்ப பிட்ஸ் பிலானி போலாமான்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. அதுக்கு நீங்க போலாம், அதுக்கு இந்த இடத்துல நீங்க சேர்த்திக்கலாம். என்ஐடி ஐஐடியோட பிட்ஸ் பிலானி, கோவா, ஹைதராபாத்துக்கு பிட்ஸாட் எழுதி வேணா நீங்க போய்க்கலாம். ஓகே, பிகாஸ் அதுவும் ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால. ரைட். அடுத்த கேள்வி கேட்கறாங்க, சார் ஏதாச்சும் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? தமிழ்நாடு அட்மிஷன்ல சிபிஎஸ்சினா ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுப்பாங்களான்னா கிடையாது. You are treated at par with the state board students, ICSE students, IGCSE students தான். IGCSEக்கெல்லாம் 75% வராது, எவ்வளவு டாப்பருக்கு 75% வராது. ஆனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆஃப் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் மார்க், பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் இந்தியாவிலேயே யாருன்னு பார்ப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் 100 out of 100 வாங்கியிருந்தாங்கன்னா எந்த இடத்துலையும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ் கிடையாது. ஆனா கட்டாயம் வாங்கிடுவாங்க, அது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அப்போ 100க்கு 100 இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஏதே ஒரு மாணவன் பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரியிலோ மேத்ஸ்ல எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுலையும் வாங்கிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கும் எந்த இடத்துலையும் கட் ஆஃப் சேஞ்சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட் ஆஃப் எதுவும் பூஸ்டப் பண்ணி கொடுப்பாங்கன்னாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் மார்க்கே 95னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டிவ் கொடுத்து 95க்கு நீங்க 78 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசிக்ஸ்ல 78 மார்க் வாங்கியிருக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கே 95 தானா, 95க்கு 78 அப்படின்னா 100க்கு எவ்வளோனா ஒரு 82 83 உங்களைய ரிலேட் பண்ணி போடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அது நடந்ததே இல்லை. யாரோ ஒருத்தர் பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல 100 வாங்கிடுவாங்க. ஸோ அதனால ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு 1% கூட இல்லை அப்படிங்கிறதா இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய செய்தி. ஆனாலும் நான் திருப்பி சொல்றேன், உடனே அதுதான் இங்க இல்லையே சார் ஆடட் அட்வான்டேஜ், திருப்பி நாங்க போறோன்னு போகாதீங்க. கட்டாயம் டாப் 20 காலேஜஸை பாருங்க. சார் இந்த டாப் 20 காலேஜஸ்னா நீங்க ஒரு லைன் வச்சிருப்பீங்களே, இதுக்கு அடுத்து இதுதான், இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இதுன்னு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். எவ்ரிதிங் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் தான். நாம் என்னமோ டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல சார் என் பையன் அங்க படிக்கிறான்னு சொன்னா அதுக்கு பெருமை இல்லை. உங்க பையன் வெளியே வர்றப்போ பிளேஸ்மெண்ட் ஆகி வந்தாதான் பெருமை. உங்க பையன் உள்ளுக்குள்ள படிக்கிறப்போ நாலேஜபிளா படிக்கிறாங்கிறதா முக்கியம். உங்க பையன் உள்ளுக்குள்ளேயே படிக்கிறப்போ ஃபாரின் லாங்குவேஜஸை கத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதா முக்கியம். உங்க பையன் உள்ளுக்குள் இருக்கிறப்பவே வெளிநாடுகளுக்கு MS போறதுக்கோ GMAT எழுதி வெளிநாட்டுல போய் MBA படிக்கிறதுக்கோ அந்த கல்லூரி ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறதா முக்கியம்.
நாம் ஒன்றும் பெரிய காலேஜில் நாங்கள் சார் எங்களுக்கு அந்த பிராண்ட் வேல்யூ இருக்குது சார், அந்த காலேஜுக்கு போனால் என் பையன் பெரிய ஆள் ஆயிடுவான்னா கிடையாது. உங்கள் பையனை படிக்க வைக்கக்கூடிய நாலேஜை கிரியேட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டை காலேஜுக்குள்ளே கிரியேட் பண்ணணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் பிளேஸ்மெண்ட், பிகாஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் அவுட்புட். பெரிய NAC கமிட்டி வர்றாங்க, NBA கமிட்டி வர்றாங்க, NIRF கமிட்டி வர்றாங்க. என்னத்தை செக் பண்றாங்க? ப்ரொஃபசர்ஸ் நல்லா இருக்கிறாங்களா, உள்ளுக்குள்ள லேப் நல்லா இருக்குதா. எதுக்கு அதை பார்க்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் வரணுங்கிறதுக்காக. ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் எதுக்கு இருக்கணும்? அவன் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு. எய்தர் ஒரு தொழில் முனைவராக வரலாம் அல்லது பிளேஸ்மெண்ட் ஆகி வரலாம். அப்புறம் ரெண்டுமே இல்லைன்னா அப்புறம் காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ரேங்கிங் மட்டும் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்றது? நமக்கு தேவை பிளேஸ்மெண்ட், நமக்கு தேவை அவுட்புட். ஸோ அதை கொடுக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கின்றனவா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சில கல்லூரிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு தான் ஆல்ரெடி பிராண்ட் இருக்கே, கம்பெனிக்காரன் நம்மளையே தேடி வருவான், அதனால அவனே வரட்டும் பார்த்துக்கலான்னு இருக்கிறாங்க. அந்த கல்லூரிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை தழுவி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் சில கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் உள்ளுக்குள்ள நுழைஞ்சோடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்திடுறாங்க. தயார் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெரிய பெரிய காம்படிட்டிவ் கோடிங் பிளாட்ஃபார்ம்லையோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லையோ ஜென்ரல் பிளாட்ஃபார்ம்ல ப்ரூஃப் பண்ணி பாருங்க, ஆல் இண்டியா லெவலில் எங்க பையன் இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறான், எங்க காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லி கல்லூரிகள் நேர்ல போய் HR போய் சந்திச்சு அவங்களுடைய திறமைகளை, மாணவர்களுடைய திறமைகளை காண்பித்து, நீங்க சொல்றீங்களே நாம நினைக்கிறோமே பிராண்டட் காலேஜஸ் சொல்லி, அந்த காலேஜஸ்க்கு போகக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸை நிறுத்தி அவர்கள் கல்லூரிக்கு மாணவர்களை சரியாக தயார்படுத்தி இழுத்து வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த இடத்துல ஒரு பெரிய கல்லூரி தேர்ட் இயர்ல படிக்கக்கூடிய ஒரு கேர்ள் என்னடா கண்ணா பண்றீங்கன்னு கேட்டா, சரி இப்பதான் சார் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்களா வேணும்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கலாம், வேணும்னா நீங்க ஃபாரின் லாங்குவேஜ் வெளியே போய் கத்துக்கலாம், வேணும்னா நீங்க வெளிநாடுகளுக்கு போகணும்னா GMAT GREங்கிறத வெளியே கத்துக்கலாம், இதெல்லாம் நீங்க வெளியே போய் கத்துக்கலாம். அப்படின்னா நம்ம பையன் வெளியே போய் கத்துக்குன்னா கத்துக்க மாட்டாங்களே. அப்ப கல்லூரிக்குள்ளேயே அந்த ஃபெசிலிட்டிஸை கொண்டுட்டு வந்து, எனக்கு தெரிந்த ஒரு 5 கல்லூரிகள் பயங்கர விகரஸா செயல்படுறாங்க. எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த வருஷம் 2024ல பயங்கர ரிசெஷன். எவ்வளவு பெரிய கல்லூரியா இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 டல்லு. வெறும் 30-25% தான் பிளேஸ் ஆகி வச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த 5 கல்லூரிகள் மட்டும் நிறைய மாணவர்களை பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஹை சேலரியில பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை பிளேஸ்மெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணக்கூடிய கல்லூரிகள் இன்று ஜெயித்து நிற்கிறார்கள். அந்த கல்லூரிகள் தான் ஃபியூச்சர்லயும் ஜெயிப்பாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். உண்மையா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும். அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ஃபேக் இல்லாம நல்ல பிளேஸ்மெண்ட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்குங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டும். அதான் நம்ம காலேஜுக்கு அவனே வந்துடுறானே, அப்படியே லைனா போட்டுட்டு வந்துடுறானே, நாம் ஒன்றும் பசங்களை கண்டுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தூண் ஒரு கல்லூரிக்கு சரியாக செயல்படவில்லை என்றால், பிளேஸ்மெண்ட் டீனோ ஆபீஸரோ அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோ செயல்படலைன்னா அந்த கல்லூரி நாளடைவில் பின்தங்கி போகும். இப்பவே சில பெரிய கல்லூரிகளுக்கெல்லாம் பார்த்து போங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க போல தெரியுதுங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்க பார்க்க வேண்டியது பிளேஸ்மெண்ட்ஸை தான். அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாமா, அந்த பெரிய டாப் மோஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜுக்கு போகலாமா, நான் பஞ்சாப் போகலாமா டெல்லிக்கு போகலாமாங்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த கல்லூரிகளில் டாப் கல்லூரிகளில் உள்ளே சென்று அங்க பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டிடம் கேளுங்கள். அங்கே கேட்டால் 360 டிகிரி அந்த காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய கல்லூரிகள் ஃபேக் பிளேஸ்மெண்ட்ஸ் கூட காமிக்கிறாங்க. 50 லட்சம் 60 லட்சம்னு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா எந்த கம்பெனியும் அதுல போடுறது இல்ல, எந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆயிருக்கான்னு போடுறது இல்ல. வெகு சில கல்லூரிகள் மட்டுமே தான் ஒரு கம்பெனில ஒரு 50 லட்சத்துல பிளேஸ் ஆயிருக்கிறாங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட் எந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கிறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறான்னு ஓப்பனா கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் உங்க வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது, பில்டிங் பெருசா இருக்கு, காலேஜ் பெருசா இருக்கு, ஆல்ரெடி எங்க ஊர்ல இருக்கிற நிறைய பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ் தான் படிச்சாங்க, அந்த காலேஜ் எங்க ஊர்ல பயங்கர பிராண்டு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய லைனா அந்த ஒரு ரேங்கிங் இருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது.
ஜென்ரலா யாரு பிளேஸ்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அவர்கள் அறுவடையை செய்து கொண்டு நல்ல கல்லூரி என்ற பெயரை தன்னிடத்தில் வாங்கி கொண்டு செல்லலாம். அது உண்மையான பிளேஸ்மெண்டா இருக்கணும், மாணவர்களை நேசித்து கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்டாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, அல்லது ஏதோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, அல்லது ஏதோ ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு போறீங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டியது ஃபெசிலிட்டி, ரெண்டாவது போய் கேட்க வேண்டியது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அல்லது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேளுங்க, எப்படி கண்ணா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெளிவா அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, காலேஜ் பத்தி சொல்லுவாங்க. அது எந்த பெரிய காலேஜா இருந்தாலும் சரி, நீங்க பிளேஸ் ஆயிட்டீங்களா, நீங்க பிளேஸ் ஆயிட்டீங்களான்னு போய் கேளுங்க, they will tell you the truth. So placement is everything. Don't think that பெரிய காலேஜ் இஸ் எவ்ரிதிங். இல்ல, நம்ம என்ன காலேஜ் வேலைக்கா வாங்க போறோம், இல்ல அவங்க இடத்த நாம வாங்க போறோமா? கிடையாது. பிளேஸ்மெண்ட் நமக்கு முக்கியம். அதுக்கு உங்களை விகரஸா ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய காலேஜான்னு மட்டும் பாருங்களேன். இங்கிருந்து பஞ்சாபுக்கு போலான்னு இருக்கிறேன் சார், மேங்களூருக்கு போலான்னு இருக்கேன் சார், பெங்களூர் போலான்னு இருக்கேன் சார், டெல்லிக்கு போலான்னு இருக்கேன் சார், துபாய்க்கு போலான்னு இருக்கேன் சார்னா தேவையில்லை. தமிழ்நாட்டிலேயே சூப்பர் கல்லூரிகள் இருக்கு, தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நீங்க தான். நிறைய காலேஜ் தேடணுமா அவசியம் இல்லை சார். டாப் காலேஜஸ் லிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த காலேஜுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாவே எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வெப்சைட்டை பாருங்க, முடிஞ்சு போச்சு. அந்த வெப்சைட் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா காலேஜும் ஒண்ணுதான். நம்மளுக்கு எந்த காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜ்ல நமக்கான கல்லூரி என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஸோ இந்த காலேஜுக்கு போகலாம், அந்த காலேஜில் நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க, அதனால அந்த காலேஜ் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகள். ஏன்னா இங்க பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு நல்ல கல்லூரி தமிழ்நாட்டில் 700 ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. 700 ஸ்டூடெண்ட்ல 110 ஸ்டூடெண்ட்டுக்கு 10 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கி கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் சார். எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. அது இப்போ இருக்கக்கூடிய ரிசெஷன் டைம்ல 10 lakhs அண்ட் அபவ் சேலரிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி விஷயம். ஒரு 25 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தாவே ரொம்ப பெருசு. அதுல 700 இன்டேக் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி 110 ஆஃபரை வாங்கி கொடுத்துருக்காங்க 10 லட்சத்துக்கு மேல. அதே இது 12,000, 14,000, 15,000 இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் 412 ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுல பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 1%, 2% தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15% கிட்ட வருது. அப்போ நமக்கு பெரிய கல்லூரி முக்கியம் இல்ல, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜென்ரலா சொல்றோம்னா, மாணவர்கள் பார்க்க வேண்டியது பிளேஸ்மெண்ட்டை, அதே போல மாணவர்கள் பார்க்க வேண்டியது காலேஜுக்கு உள்ள போய் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை, அதே போல மாணவர்கள் பார்க்க வேண்டியது காலேஜுக்குள்ள போய் ஃபியூச்சரிஸ்டிக் இருக்கக்கூடிய லேப்ஸை, மாணவர்கள் பார்க்க வேண்டியது ஃபாரின் லாங்குவேஜஸ், ஜப்பனீஸ், ஜெர்மன் சொல்லி கொடுக்குறாங்களான்னு உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும். அதே போல மாணவர்கள் பார்க்க கூடாதது என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ் நல்லா இருந்தது சார், 15 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல காலேஜ் இருந்தது சார், எல்லாம் ஒரே லைன் சார், இதுக்கப்புறம் இதுதான் சார் அப்படின்னு இல்லாம அனைத்து கல்லூரிகளையும் ஒரே இடத்தில் ஒரே தட்டில் வைத்து விடுங்கள். ஒவ்வொரு மாணவரிடமும் போய் கேளுங்கள், எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. இன்டேக்கை பாருங்க, இன்டேக்கு தகுந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்களான்னு பாருங்க. நல்ல டீம்டு யூனிவர்சிட்டி வளர்ந்ததுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் தான். நல்ல கல்லூரிகள் வளர்ந்து கொண்டே செல்வதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் தான். எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் மாணவர்கள் அவங்களே வந்துருவாங்க, நம்ம ஆல்ரெடி பிராண்டடா தான் இருக்கிறோம், ஆல்ரெடி நம்ம காலேஜுக்கு பசங்க லைனா வருவாங்கன்னா அதற்கான நாட்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை என்றால் குறைந்துவிடும். எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம வளரணும், நம்ம பசங்களை பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ரிகரஸா பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்றாங்களோ they are going to reach greater heights in upcoming days. நம்மளுக்கு அதான் முக்கியம். நம்மளுக்கு தேவை நம்ம பையன் பிளேஸ் ஆகணும், நம்ம பையனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர். ஸோ நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர, நான் இந்த கல்லூரிக்கு போனால் மட்டும்தான் நன்றாக இருக்க முடியும், எனக்கு மார்க் வராது அதனால நான் இந்த கல்லூரிக்கு மாறலாம் என்று இருக்கிறேன் என்றால் தோற்று போக போவது வேறு யாரும் அல்ல, நீங்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மெயினா இந்த தப்பு பண்றது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா டீம்டு யூனிவர்சிட்டி கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. சிபிஎஸ்இ மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டி அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றீங்க. நாங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை, டீம்டு யூனிவர்சிட்டி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போலாம். ஆனால் அதற்காகக்கூடிய செலவு, அங்க இருக்கக்கூடிய இன்டேக், அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அங்க இருக்கக்கூடிய ஒழுக்கம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதே போல அதே தட்டுல இந்த பக்கம் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய காலேஜிலும் எல்லாத்தையும் பாருங்க. எந்த கல்லூரி பாசிட்டிவா இருக்கும்,
எந்த கல்லூரி உங்களை ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு மாணவனாக மாற்றுமோ, எந்த கல்லூரி உங்க குடும்பத்தை மேலே கொண்டு செல்லுமோ அதுதான் உங்களுக்கான கல்லூரி. அதிக ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரிகள் உங்க கல்லூரி என்று நினைத்து விடாதீர்கள். அதே போல அங்க படிச்சாதான் நல்ல கல்லூரி என்று எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்கிறதுக்காக அதை பார்க்காதீங்க. ஸோ ஆல்வேஸ் பி காஷியஸ் அபவுட் த பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ நம்முடைய சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ், பிளேஸ்மெண்ட்டை பாருங்க, உள்ளுக்குள்ள ஃபெசிலிட்டிஸை பாருங்க. அதுதான் மிக 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 முக்கியம். நம்முடைய மாணவர்கள் பிளேஸ்மெண்ட்டை பாருங்க, அப்புறம் நேக்க பார்க்கலாம், என்பிஏவை பார்க்கலாம், என்ஐஆர்எஃப் எதை வேணாலும் பாருங்க. Do take right step towards the right institution. So next video மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwin.